بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وآله الطيبين وصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. إن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. كلمتان خفيفتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان إلى الرحمن سبحان الله وبحمده سبحان الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சிறப்புமிகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், மறுமையில் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய அரும்பெரும் நசீபையும் வாய்ப்பினையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தரு புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العلي العليم. قال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. சதக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய கடைசி ஜும்மாவில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த ஒரு புனிதமான மாதத்தினுடைய கடைசி ஜும்மா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருவசனத்திலே சொல்லித் தருகிறார், குல் நபியை நீங்க சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் பிரியப்படக்கூடியவராக இருந்தால், அல்லாஹ்வை நீங்கள் பிரியப்படக்கூடியவராக இருந்தால், ஃபத்தபியூனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்க சொல்லுங்க. அப்ப நபியை பின்பற்றினா அல்லாஹ்வுடைய பிரிய நமக்கு கிடைக்குது. அல்லாஹ்வுடைய பாசம் நமக்கு எப்படி கிடைக்குது? நபியை பின்பற்றுவது மூலமாக நமக்கு கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியை சொல்வார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின். லா யுமினு அஹதுக்கும், உங்கள ஒருவரும் பரிபூர்ண ஈமானை அடைந்து கொள்ள முடியாது. உங்களில் எவரும் பரிபூர்ண ஈமானை அடைந்து கொள்ள முடியாது. ஹத்தா, எதுவரை தெரியுமா? அகூன அஹப்ப இலைஹி, அவரிடத்தில் நான் பாசமாக ஆகிற வரை, அவரிடத்தில் நான் பிரியமாக ஆகின்ற வரை. யாரை விட? மின் வாலிதிஹி, அவருடைய பெற்றோரை விட, வலதிஹி, அவர் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, வன்னாசி அஜ்மயின், உலகத்தில் எல்லா மக்களை விட என்னை அவர் பிரியப்படுகிறார் ஆகிற வரை அவருடைய ஈமான் பரிபூர்ண ஈமான் அடைந்து கொள்ள முடியாது என்கிறார்கள் கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே,
இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னா, ரசூலை நாம் பிரியப்பட்டால் நம்முடைய ஈமான் பரிபூர்ணம் அடையுது. அதுவரை நம்முடைய ஈமான் எப்படிப்பட்ட ஈமானா இருக்குது? குறையுள்ள ஈமானா இருக்கிறது. அப்ப ரசூலை பிரியப்படுகிற பொழுது நம்முடைய ஈமான் பரிபூர்ண ஈமானாக மாறுகிறது. அது எதை காட்டிலும் பிரியமா இருக்கணும்? அந்த பிரியம், அந்த ரசூல் மேல நம்ம வச்சிருக்க பாசம் எதை விட பெருசா இருக்கணும்? நம்முடைய தாய் தந்தை விட ரசூலை பிரியப்படணும், நம்முடைய பிள்ளைகளை விட ரசூலை பிரியப்படணும், உலகத்தில் எல்லா மக்களை விட ரசூலை நாம் பிரியப்படணும். இப்படி எல்லாத்தை விட, பெற்றவங்களுடைய பிள்ளைகளை விட நாம் ரசூல் மீது பாசம் இருந்தால் நம்முடைய ஈமான் பரிபூர்ண ஈமான். அப்ப நம்முடைய ஈமான் பரிபூர்ணமா இருக்கு 3 விஷயம் வேணும். ஒன்னு, பெற்றவங்கள ரசூலை பாசமா இருக்கணும், பிள்ளைகளை விட ரசூல் மீது பிரியமா இருக்கணும், உலகத்தில் எல்லா மக்களை விட ரசூல் மீது பிரியமா இருக்கணும். வரலாற்றில் ஒரு செய்தி பதிவு செய்யப்படும். ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள், ஒரு 5வது நபராக ஈமான் கொண்டவர்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த சஹாபி ரசூலை ஈமான் கொண்டது 5-6 பேரா இருக்கும்போது ஈமான் கொண்டாங்க. இந்த சஹாபி பத்தி சொல்லுவாங்க, அரபு உலகத்தில் எல்லாருமே மக்கால இந்த சஹாபி பத்தி விளங்கி வச்சாங்க. தாய் மேல அந்த அளவுக்கு பாசம் அந்த சஹாபிக்கு. சாயதுல்லாத்துல அவங்களுக்கு பெத்த தாய் மேல அவ்வளவு பாசம். ஊர் மக்களே விளங்கிக்குவார்கள், இந்த மனிதரா அவர் அம்மா மேல அவ்வளவு பாசம். அம்மா என்ன சொன்னாலும் கேட்டுக்கிடுவாங்க. இன்னைக்கு நம்மள ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவர்கிட்ட பேசினா அவர் ஏத்துக்க மாட்டாரு, அவங்க அம்மாட்ட சொல்லுங்க, அம்மா சொன்னா எல்லாம் கேட்டுக்கிடுவாங்க, சொல்லுவோமா இல்லைங்களா? அத மாதிரி அந்த மக்காவில் சாயதுல்லாத்துல அவங்க அம்மா என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுருவாங்க. அம்மா மேல அவ்வளவு பாசம். இவர்கள் ஈமான் வந்து விட்டார்கள், இவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரம் பெற்று இஸ்லாத்துக்கு வந்து விட்டாங்க. அம்மாவுக்கு தெரியாது, அவங்க அம்மாவுக்கு தெரியாது, இவங்க இஸ்லாத்துக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு தெரியாது. நாளடைவில் இஸ்லாத்துக்கு வந்தது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க அம்மாட்ட சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க, மகனே, நம்ம பரம்பரையாக ஒன்றை வணங்கி வருகிறோம், அதுக்கு எந்த ஒரு குத்தமும் எழுக்கிறாங்க. இப்ப புதுசா சொல்றாங்க, அதெல்லாம் ஏத்துக்கிறாங்க. நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. நம்ம யாரை வணங்கிட்டு இருந்தோம்? நம்ம லாத்து உஸா வணங்கிட்டு இருந்தோம், அதே நம்ம கடைசியோட வணங்கிட்டு போமா, நீ ஈமானை விட்டு வெளியே வந்துரு அப்படிங்கிறாங்க அம்மா. ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சாயதுல்லாத்துல சொல்றாங்க, எங்க அம்மா இந்த மாதிரி சொல்றாங்க, யார சொல்லலாம், எங்க அம்மா இந்த மாதிரி சொல்றாங்க, நீங்க அதை ஏத்துக்கிடாதீங்க. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, யார் கலிமா சொன்னார் அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார். அதனால அந்த கலிமாவில் நீங்கள் உறுதியாக இருங்கள் என்றார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மகன் நம்ம சொல்ல இன்னும் கேட்கலையே. மகன் என்னைக்குமே நம்ம ஒரு வார்த்தையை சொன்ன அடுத்த நிமிஷம் அவர் பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய மகன். இன்னைக்கு இவ்வளவு புத்திமதி சொல்லி இருக்கிறான், அவன் கேட்கலையே சொல்லி அந்த அம்மா அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்தாங்க. மகனே, என் பேச்சு நீ கேட்கிறாருந்தா உன் வீட்டுக்குள்ள நான் வரேன், என் பேச்சை நீ கேட்கிறாருந்தா உன் வீட்டுக்குள்ள நான் வரேன், இல்லையா வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், நீ தர்ற சோறை சாப்பிட மாட்டேன், நீ தர்ற பானத்தை குடிக்க மாட்டேன், எதுவுமே குடிக்க மாட்டேன், வீட்டுக்கு வெளியே தான் உட்காருவேன். எப்ப என் பேச்சு நீ கேட்கலையோ, எப்பொழுது என்னுடைய பேச்சு நீ கேட்கலையோ, அப்ப ஒரு காலம் உன்னுடைய பேச்சு நான் கேட்க மாட்டேன், நீ இருக்க வீட்டுக்குள்ள நான் வர மாட்டேன். சஅத் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அம்மா அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்களே, அம்மா அந்த மாதிரி வார்த்தையை சொல்லிட்டாங்களே, இது பாவமாக மாறிவிடுமோ? நேர ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க, யார் ரசூலுல்லாஹ், எங்க அம்மா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்துக்கிட்டாங்க, வீட்டுக்குள்ள வரமாட்டேங்கிறாங்க, நான் எவ்வளவு அழைச்சி பார்க்க வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க, நீ ஈமான விட்டு வெளியே வந்தா தான் உன்னை நான் வீட்டுக்குள்ள நான் வருவேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்காங்க. யார் ரசூலுல்லாஹ், என்ன செய்யறது? அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்கினான், நீங்க பெற்றவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட்டு நடங்கள், பெற்றவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட்டு நடங்கள், அவங்க நன்றியோட இருங்கள். எதுவரை தெரியுமா? அவங்க 2 பேரும் உண்மை ஏவாத வரை.
இணை வைப்புக்கு ஏவுகிற வரை அவங்க கட்டுப்பட்டு அப்படி ஏவுனாங்க, நீங்க கட்டுப்படாதீங்க என்று அல்லாஹ்வுக்கு ஆயத்தை இறக்கினாங்க. இந்த ஆயத்தை இறக்கணும்னு சாதிர் ரலியல்லாஹு அவர்கள் அழைத்து கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்பொழுது உங்களுடைய தாய் இறை மறுப்புக்கு ஊக்குவிக்கிறாங்களோ அப்ப நீங்க கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதுவரை நீங்க கட்டுப்படுங்க. நேரம் வந்தாங்க, ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய உத்தரவு இணை வைப்புக்கு போகக்கூடாது, யார் இணை வைப்புக்கு கூப்பிட்டாலும் போகக்கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய உத்தரவு. நேர வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா நினைச்சுக்கிட்டாங்க ஏதோ ஒரு முடிவுல வாரான் பையன். அப்ப அவங்க அம்மா கேட்கிறாங்க, நான் வீட்டுக்குள்ள வரணுமா வேண்டாமா, நான் வீட்டுக்குள்ள வரணுமா வேண்டாமா? சாயிதர் இல்லாத ஒரு வார்த்தையை சொன்னார்கள், தாயே இந்த ஊர்ல உள்ள எல்லா மக்களுக்கும் தெரியும் நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன், நான் உன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன், இந்த ஊர் மக்கள் அனைவரும் சொல்வார்கள். இதே மாதிரி உன்னை மேல ஒரு 100 தாய் எனக்கு இருந்தாலும், உன்னை போன்று எனக்கு ஒரு 100 தாய் இருந்தாலும், அந்த தாயெல்லாம் என்னை அழைத்து இறை மறுப்புக்கு வரணும் என்று சொன்னாலும் ஒரு காலம் நான் வரமாட்டேமா, ஒரு காலம் நான் வரமாட்டேன். என்னுடைய உள்ளம் முழுவதும் அல்லாஹ் ரசூல் நிரம்பி இருக்கிறார்கள், என்னுடைய உள்ளம் முழுவதும் அல்லாஹ் ரசூலுடைய பாசம் இருக்கிறது. இந்த பாசத்தை ஒரு காலம் விட்டு கொடுத்து விட்டு உனக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்று சொன்ன உடனே அந்த தாய் முடிவெடுத்து விட்டார்கள், இதுக்கு பிறகு நம்ம மௌனம் திருத்த முடியாது. வழி அப்படியே போறதா காலு முழு வாசல்ல தான் உட்கார வேண்டி இருக்கும், வீட்டுக்குள்ள போக முடியாது உணர்ந்து கொண்ட அந்த அம்மா சரி என்று வீட்டுக்குள்ள வந்தாங்க. அருமையானவர்களை, நமக்கு நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரசூலுடைய பாசம், ரசூலுடைய பாசம் பெற்றவங்களும் அதிகமா இருக்கணும். நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தரை விட நம்முடைய உள்ளத்தில் ரசூலுடைய பாசம் இருக்க வேண்டும், ரசூலுடைய பிரியம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுதுதான் நம்முடைய ஈமான் பரிபூர்ண தன்மை அடைந்து இருக்கும். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெற்றவங்களை விட என்னுடைய பாசம் அவருக்கு இருக்கணும், என் மேல பிரியம் இருக்கணும். அவன் பெற்றெடுத்த பிள்ளையோட என் மேல பாசம் இருக்க வேண்டும். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு அம்மா வராங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க நிதி திரட்டுகிறீர்கள், சன்மார்க்க யுத்தத்துக்காக நீங்க நிதி திரட்டுகிறீர்கள், என்னிடத்தில் நிதியை கொடுப்பதற்கு என் கையில எந்த பைசாவும் இல்லை. யா ரசூலல்லாஹ், என் கையில ஒண்ணும் கிடையாது. ஒன்னே ஒண்ணு இருக்கு, பச்சில குழந்தை, நான் பெற்றெடுத்த குழந்தை, இந்த குழந்தை இருக்குது வச்சுக்கிடுங்க. நான் பெற்றெடுத்த குழந்தை, பச்சிளம் குழந்தை, அந்த குழந்தைய வச்சு என்ன செய்ய முடியும்? யுத்தத்துக்கு போக முடியுமா? அந்த குழந்தை வாள் வீசுமா? அந்த குழந்தை என்ன செய்ய, வர்ற வாள் தடுத்து நிறுத்துமா? எதிரியை முன் சென்று யுத்தம் செய்யுமா அந்த குழந்தை? அந்த குழந்தையை பார்த்து ஒரு ஆளு தேவைப்படுது, அப்படித்தானே? அந்த அம்மா சொல்லுகிறார்கள், யார் ரசூலுல்லாஹ் என்கிட்ட நிதி கேட்கிறீங்க, சன்மார்க்க யுத்தத்துக்காண்டி நீங்கள் நிதி திரட்டுகிறீர்கள், என்னிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை, என்னிடத்தில் நான் பெற்றெடுத்த பிள்ளை ஒன்று இருக்குது, யார் ரசூலுல்லாஹ், பச்சிளம் குழந்தை இருக்கிறது, இந்த குழந்தையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த குழந்தையை வச்சு நான் என்னமா செய்ய முடியும்? இந்த குழந்தையை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? யார் ரசூலுல்லாஹ், இந்த குழந்தையை வச்சு ஒன்னும் செய்ய முடியாது, ஒன்னே ஒண்ணு செய்ய முடியும் யார் ரசூலுல்லாஹ், உங்களை நோக்கி வரக்கூடிய அம்பை இந்த குழந்தை கூட தடுத்துக்கிடுங்க. சுபஹானல்லாஹ், உங்களை நோக்கி வரக்கூடிய அந்த அம்பை என்னுடைய குழந்தையை கொண்டு நீங்க தடுத்துக் கொள்ளுங்கள், இது ஒரு கேடயமாய் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய பாசம்! பிள்ளைகளை விட, பெற்றவங்களை விட, பிள்ளைகளை விட ரசூல் மீது ஒரு பாசம் சஹாபிகள் வைத்திருந்தார்கள். இன்னைக்கு நம்ம அந்த பாசம் இருக்குதா? ரசூல் மேல ஒரு பாசம், ரசூலை பிரியப்படுகின்றமா? ரசூல் மேல ஒரு பிரியம் நம்மகிட்ட இருக்கா? நினைச்சு பாருங்க. பச்சிளம் குழந்தையை ஒப்படைத்து விட்டு இந்த குழந்தையை நீங்கள் கேடயமா பயன்படுத்துங்கள் என்று சஹாபிகள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் ரசூலுடைய பாசம் எந்த அளவுக்கு இருக்கும்? உஹது யுத்தத்தில் ரசூலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பல்லு உடைஞ்சு போச்சு, அவங்களுடைய கடவா பல்லு உடைஞ்சு போனது. ஆனா வேற மாதிரி செய்தி பரப்பிட்டாங்க, ரசூலுல்லாஹ் இந்த போர்ல மௌத்தாயிட்டாங்கன்னு சொல்லி இறை மறுப்பாளர்களும் முனாபிக்கீன்களும் ஒரு செய்தியை பரப்பி விட்டாங்க. மதீனா நகரம் முழுவதும் அந்த செய்தி பரவியது.
அந்த யுத்தத்துக்கு ஒரு பெண்மணி தன்னை 3 குழந்தை அனுப்பி வச்சாங்க. 3 பிள்ளைகளை யுத்தத்துக்காக வேண்டி. தான் பெற்றெடுத்த 3 பிள்ளைகளையும் அந்த யுத்தத்துக்காக வேண்டி ராணுவ வீரராக அனுப்பி வச்சாங்க. அந்த அம்மாக்கு இந்த காதுல அந்த செய்தி விழுது, ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க, உஹது யுத்தத்துல ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்கன்னு செய்தி விழுந்த உடனே அந்த அம்மா பதறி துடித்து ஓடி வராங்க. மதீனால இருந்து உஹது நோக்கி ஓடி வராங்க. வர்ற வழியில ஒரு செய்தி சொல்லப்படுது, இந்த யுத்தத்துல உன்னுடைய மகன் மௌத்தாயிட்டாங்கம்மா, இந்த யுத்தத்துல உன்னுடைய மகன் மௌத்தாயிட்டாங்க, இன்னால் இல்லா இன்னால் ராஜின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நல்லா இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு திருப்தி இல்லை, அந்த வார்த்தை அந்த அம்மாவுக்கு திருப்தி இல்லை. மீண்டும் ஓடுகிறார்கள். உஹது நோக்கி ஓடுகிற போது இன்னொரு சஹாபி சந்திக்கிறார்கள். உன்னுடைய மகன் 2வது மகன் இந்த யுத்தத்துல மௌத்தாயிட்டாங்கம்மா, 2வது மகன் மௌத்தாயிட்டாங்க அப்படின்னா இன்னால் இல்லா இன்னால் ராஜிஊன். ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நல்லா இருக்கிறாங்க. திருப்தி இல்ல அந்த அம்மாக்கு, திருப்திப்பட அந்த வார்த்தை திருப்திப்பட மீண்டும் ஓடுகிறார்கள். இன்னொரு சகாபி சந்திக்கிறார்கள். அந்த சகாபி சந்திச்சு சொல்றாங்க, உன்னுடைய 3ஆம் மகன் இந்த யுத்தத்துல மௌத்தாயிட்டா, ஷஹீதாகிட்டாங்கம்மா. இன்னால் இல்லா இன்னால் ராஜிஊன். ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க. 3 மகனும் அடுத்தடுத்த நிலையில மௌத்தாகிறார்கள். 3 மகனும் அடுத்தடுத்த நிலையில அந்த யுத்தத்தில் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த கொலை செய்யப்பட்ட அந்த செய்தி கூட அந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. பிள்ளை மௌத்தானது கூட அந்த சஹாபிக்கு, அந்த பெண்மணிக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஏற்படுத்தவில்லை, மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தவில்லை. ரசூல் எப்படி இருக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார், மௌத்தாகிவிட்டார் என்று செய்தி வந்துச்சு, ரசூல் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் கடைசியில யுத்த களத்துக்கு அந்த அம்மா போயிட்டாக. யுத்த களத்துக்கு அந்த அம்மா போய் ரசூலை பார்த்து விட நிம்மதி பெற்றார்கள். அப்ப பிள்ளைகளை விட, பெத்த பிள்ளைகளை விட ரசூல் மேல எந்த அளவுக்கு பாசம் வைத்திருக்கிறார்கள், பெத்தவங்களை விட பிள்ளைகளை விட ரசூல் மேல எந்த அளவுக்கு பாசம் வைத்திருக்கிறார் தோழர்கள். அந்த பாசம் நமக்கு வரணும் அருமையானவர்கள், அந்த பாசம் நமக்கு வரணும். சரி, பாசம் வைக்கிறது பிரிய வைக்கிறோம், நம்ம பேசுறோம். ரசூல் மீது பிரிய வைக்கிறோம், பாசம் வைக்கிறோம், நம்ம பேசுறோம். இல்ல, பிரியம்னா என்ன, பாசம்னா என்ன? நான் பொதுவாக ஒரு வார்த்தையில வாய் வார்த்தையில சொல்லிட்டு நான் ரசூல் மேல பாசமா இருக்கிறேன், நான் ரசூல் மேல பிரியமா இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போயிடுறதா? பாசம்னா என்னங்க, பிரியம்னா என்னங்க? நம்ம எப்பவுமா வைக்கிற ஒருவர் இன்னொரு மேல வச்சிருக்க பாசம், அது ஒரு பாசம், அதுவும் எடுத்துக்கொள்ள இந்த இடத்துல. அதே நேரத்தில் இன்னொன்னு என்ன தெரியுமா, கேக்குதா? அவங்களுடைய சொல்லு செயல் அப்படி நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும், அதுதான் பிரியம். அவங்களுடைய சொல்லும் செயல நம்முடைய வாழ்க்கையில வரணும். ரசூல் என்ன சொல்லி இருக்கிறார்கள், கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும், என்னுடைய நடைமுறையில கொண்டு வர வேண்டும். இதுதான் பிரியம் என்பது, இதுதான் பாசம் என்பது. பாசம் என்பது ரசூலுடைய நடைமுறை நம்முடைய நடைமுறையில் வர வேண்டும், ரசூலுடைய கட்டளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். இதுதான் பாசம். வரலாற்றில் ஒரு செய்தி உண்டு. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லுவாங்க. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்வார்கள். திங்கக்கிழமை நோன்பு இருங்க, திங்கக்கிழமை நோன்பு இருங்க, ஏன்னா அன்னைக்கு நான் பிறந்திருக்கேன். திங்கக்கிழமையில நோன்பு இருங்க, அன்னைக்கு நான் பிறந்திருக்கேன். ஒலித்து பீகி என்று ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்வார்கள். திங்கக்கிழமை நான் பிறந்திருக்கனால நீங்க நோன்பு வைங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப திங்கக்கிழமை நோன்பு வைக்கிற ஒரு சுன்னத்து, வாரத்துல திங்கக்கிழமை நோன்பு வைக்கிற சுன்னத்து. இது ஒரு பக்கம் இருக்கு. ஹஸரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தான் ஒரு போர், மூத்தாவர் என்ற ஒரு யுத்தத்துக்கு படையை அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரசங்கம் செய்யறாங்க.
பிரசங்கம் செய்யும் போது ஒரு செய்தியை சொல்றாங்க. உங்களுக்கு நான் ஒரு தளபதியை நியமித்திருக்கிறேன், இப்பொழுது உங்களுக்கு ஒரு தளபதியை நியமித்திருக்கிறேன், ஜெயித் ரலியல்லாஹு அவங்க. இவரை நான் தளபதியை நியமிச்சிருக்கேன். இவர் மௌத்தாகிவிட்டார். இந்த தளபதி ஷஹீதாகிவிட்டால் அடுத்து ஜாபர் இப்னு அபீ தாலிப் அவர்களை நீங்க தளபதி ஆக்கி கொள்ளுங்க. அவங்களும் மௌத்தாகிட்டாங்கன்னா நீங்க அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தளபதி ஆக்கி கொள்ளுங்க. அவங்களும் மௌத்தாகிட்டாங்கன்னா உங்கள ஒருவர் தளபதியாக இருந்து வெற்றியோடு திரும்பி வாருங்க அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாங்க. அப்ப என்ன வழக்குது? முன்னறிவிப்பு 3 சஹாபி மௌத்தாகணும், அப்படித்தானே? முதல்ல ஸைத் ரலியல்லாஹு மௌத்தாயிருவாங்க, அடுத்து ஜாபர் ரலியல்லாஹு மௌத்தாயிருவாங்க, அடுத்து அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு மௌத்தாயிருவாங்க. அதுக்கடுத்து பேர் குறிப்பிடல, நீங்க ஒரு ஆளை என்ன செய்யுங்க, தளபதியா நியமிச்சுங்க. அப்ப இந்த 3 சஹாபிகளுக்கு விளங்கி விட்டது, நாம மௌத்தாக போறோம், இந்த யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட போகிறோம் என்று விளங்கி கொண்ட அந்த சஹாபிகள் போயிட்டு கிளம்பி பட நிலம்பி போயிருச்சு. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி 3 பேர் அடுத்தடுத்து மௌத்தாகிறாங்க, ஷஹீதாக்கப்படுறாங்க. 4வதாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தளபதியாக பொறுப்பெடுத்து அந்த யுத்தத்தில் வெற்றியோடு திரும்பி வருகிறார்கள் மதீனா நோக்கி. இப்ப ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு, ஷஹீதாக்கப்பட்ட பிறகு அடுத்து பொறுப்பு எடுத்துக் கொள்கிறார்கள் ஜாபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி 2வது தளபதியா ஜாபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டு அவர்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். குற்றுயிர் கொலையுறா கிடக்கிறாங்க அந்த சஹாபி. ஜாபர் ரலியல்லாஹு தஆலா அவங்க குற்றுயிர் கொலையுறா கிடக்கிற பொழுது அவங்களுக்கு தண்ணி ஊத்த ஒரு சஹாபி வராங்க. தண்ணி ஊத்தி அவங்கள காப்பாத்திரலாம். அந்த சஹாபி எனக்கு தண்ணி தராதீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தண்ணி வேண்டாம். இல்ல, நீங்க இந்த தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ளலாம், உங்களுக்கு முதலுதவி செய்யலாம், எனக்கு தண்ணி வேண்டாம். மீண்டும் தண்ணி ஊத்துகிறார்கள், தண்ணி ஊத்த போகிறார்கள். எனக்கு தண்ணி தராதீங்க, எனக்கு தண்ணியை தராதீங்க என்று சொன்னார்கள். காரணத்தை கேட்கிற பொழுது சொன்னார்கள், ஹஜ்ரத் ஜாபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குற்றுயிரும் கொலையுருமாய் இருக்கிற அந்த நேரத்தில் சொன்னார்கள், நான் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கிறேன், நான் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கிறேன், இன்னைக்கு திங்கட்கிழமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன வார்த்தை, திங்கட்கிழமை நோன்பு நோர்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு திங்கட்கிழமை நான் நோன்பு நோற்று யுத்தத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன், அதனால என்னுடைய நோன்பை நீங்கள் வீணாக்க விடாதீர்கள். மௌத்துடைய நேரத்தில் கூட ரசூலுடைய சுன்னத்தை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்திருக்கின்ற அந்த சஹாபி நினைத்து பாருங்கள். இதுதான் ரசூல் மேல பாசம். மௌத்துடைய நேரத்தில் கூட அந்த ரசூலுடைய சுன்னத்தை பின்பற்றி நடந்தார்கள் தெரியுமா? மௌத்துடைய நேரத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையை தங்களுடைய நடைமுறையில கொண்டு வந்தார்கள் தெரியுமா? இதுதான் ரசூல் மேல நாம வச்சிருக்கிற பாசம். அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். உலகத்தில் அவர்களை போன்று கொடுமையான முறையில் கொலை செய்யப்பட்ட ஒரு உடம்பை, உயிரற்ற உடம்பை அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணது யாரும் கிடையாது. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய உடம்பு தான் அவ்வளவு துண்டு துண்டாக்கப்பட்டது, பார்க்க சகிக்க முடியாது. அந்த உடம்பை யாராலும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான முறையில் சிதைக்கப்பட்டிருந்தது அந்த உடல். சஹாபாக்கள் பொதுவாக மன வலிமை பெற்றவர்கள், சஹாபிகள் பெரும்பாலும் மன வலிமை பெற்றவர்கள். அந்த சஹாபிகள் அவருடைய உடம்பை பார்த்து விட்டு, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உடம்பை பார்த்து விட்டு நடுநடுங்கி போனார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அந்த ஜனாசாவை பார்த்து விட்டு நிம்மதி பெறவில்லை. 70க்கு மேற்பட்ட தடவை அந்த ஜனாசாக்கு தொலை வைத்திருக்கிறார்கள். ஒரு ஜனாசாக்கு ஒரு தடவை தான் தொலை வைக்க முடியும், ஒரு ஜனாசாக்கு ஒரு தடவை தான் தொலை வைக்க முடியும். சரியத்தை தானே சொல்லும். 2 பேர் வந்தாங்க, ஒரு ஜனாசா வந்துச்சு, 2 பேர் தான் இருந்தாங்க, தக்பீர் கட்டி தொலை வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா, ஒரு 5 நிமிஷத்துல பார்த்தா ஒரு 100-200 பேர் வந்துட்டாங்க ஜனாசா தொலை வைக்க. இன்னொரு தடவை தொலை வைக்க முடியுமா?
ஒரு ஜனாசாக்கு ஒரு தடவை தான் தொலை வைக்க முடியும், இன்னொரு தடவை தொலை வைக்க முடியாது. ஆனால் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஜனாசாவை பார்த்து விட்டு, அந்த உடல் சிதைக்கப்பட்டிருந்த கொடூரத்தை பார்த்து விட்டு மன தாங்க முடியாமல் 70க்கும் மேற்பட்ட தடவை அதற்கு ஜனாசா தொலை வைத்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த அளவுக்கு கொடூரமான முறையில் சிதைக்கப்பட்ட அந்த உடலை யாரும் பார்க்க வேண்டாம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் யாரும் பார்க்க வேண்டாம், அப்படியே மூடி வச்சிருங்க, கஃனிட்டு வைங்க, யாரும் பார்க்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் கூட பிறந்த சகோதரி வாராக, கூட பிறந்த சகோதரி வந்து, என்னுடைய சகோதரனை உடனே நான் பார்க்கிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்றார்கள். என்னுடைய சகோதரனை உடலை நான் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் என்று சொன்னார்கள். அனுமதி தரல, அனுமதிக்க முடியாதுமாங்க. இல்ல யா ரசூலல்லாஹ், என்னுடைய சகோதரன் உடம்பை நான் அவருக்கு பார்த்துக்கிறது, எனக்கு பார்த்த கொஞ்சம் திருப்தி இருக்கு யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் வேண்டாம், நீங்க பார்க்காதீங்க, அந்த உடம்பை நீங்க பார்க்காதீங்கன்னாங்க. ஏன்னா பார்த்தா அந்த உடம்பை பார்த்தால் அவர்களுடைய பெண்களுடைய மனசு இளகிய மனசு, அவங்களால துக்கத்தை அடக்க முடியாது, கவலை அடக்க முடியாதனால ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கல. மீண்டும் அந்த அம்மா வற்புறுத்துகிறார்கள், எனக்கு அந்த ஜனாசாவை பார்ப்பதற்கு, என்னுடைய சகோதரன் ஜனாசாவை பார்ப்பதற்கான அனுமதி தாருங்கள் யா ரசூலல்லாஹ். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். ஜனாசாவை பார்ப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள். அனுமதி கொடுத்த உடனே அந்த ஜனாசாவுடைய முகத்தை பார்க்கிறார்கள். சஹாபிகள்லாம் வழங்கி கொண்டார்கள். இன்னைக்கு ரொம்ப கத்த போறாங்க அந்த அம்மா. நம்மளாலே அந்த அழுகை அடக்க முடியல. கூட பிறந்த அண்ணனோட மௌத்து, அண்ணனுடைய உடம்பு கொடூரமா இருக்குது, சிதைக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் பார்த்து அந்த அம்மாவை எப்படி தாங்குவாங்க அப்படி சஹாபர்கள் வழங்கி கொண்டு நினைத்து கொண்டார்கள். ஆனால் அந்த அம்மா கூட பிறந்த அந்த சகோதரி ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய உடம்பை பார்த்து விட்டு சொன்ன வார்த்தை நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாடம். அருமையானவர்கள், நம்ம எந்த அளவுக்கு ரசூலுடைய சுன்னத்தை பின்பற்றுவதில் பின்தங்கி இருக்கிறோம் என்பதற்கு நமக்கு ஒரு பாடம். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை எந்த அளவுக்கு புறந்தள்ளி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு நமக்கு ஒரு பாடம். சின்ன சுன்னத்தை கூட நம்மால் பின்பற்ற முடியாமல் இருக்கின்றோம். ரசூல் அணிந்து கொண்டிருக்கிற தொப்பியை கூட அணிவதற்கு இன்னைக்கு எத்தனை பேர்கள் கேள்வி கேட்டு ஆதாரம் கேட்டு இருந்து கொண்டிருக்கிறார்கள். சர்வ சாதாரண ஒரு சுன்னத்து என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நினைத்து பாருங்கள், தலையிலிருந்து உச்சங்கால் வரை, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நபிகளுடைய சுன்னத்து நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தார்கள் சஹாபிகள். ஒரு சஹாபிக்கு தலைமுடி சுருட்ட முடி, ஒரு சஹாபிக்கு தலைமுடி சுருட்ட முடி. ரசூலுல்லாஹ் நடுவாங்க எடுத்து சீவுவார்கள், நடுவாங்க எடுத்து சீவுவாங்க. ஆயிஷா மார்லத்துல அவர் அறிவிக்கிறார்கள், என்னுடைய மடியில தலை வைத்து ரசூல் தூங்குகின்ற பொழுது, படுத்திருக்கிற பொழுது நடுவாங்க எடுத்து சீவுவேன் என்று சொல்வார்கள். ரசூல்லா நடுவாங்க எடுத்து சீவுவாங்களாம். அப்ப ரசூல்லாக்கு நடுவாங்க தான் ரசூல். இன்னைக்கு தான் நம்ம அந்த சைடு வாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆம்பளைங்க எல்லாம். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நடுவாங்க எடுத்து சீவுவாங்க. ஆனா எனக்கு தலைமுடி சுருட்டையா இருக்குது, நடுவாங்க எடுத்தா அது அந்த நடுவுல எடுக்க முடிய மாட்டேங்குது, எப்படி பார்த்தாலும் அந்த வாங்கு வர மாட்டேங்குது, நான் என்ன செய்யறது? அந்த சஹாபிக்கு ஒரே புலம்பலா இருந்துச்சு. என்ன செய்தார்கள்? பழுக்க காய்ச்சப்பட்ட ஒரு கம்பியை எடுத்து தன்னுடைய உச்சந்தலையில் வைத்தார்கள். அந்த சஹாபி பழுக்க காய்ச்சப்பட்ட அந்த கம்பி எடுத்து உச்சந்தலை வைத்தார்கள். அந்த சஹாபி தலைமுடி குசுங்கியது. கொஞ்ச நேரத்தில், கொஞ்ச நாளைக்கு பிறகு அது எப்படி ஒரு வாங்கு மாதிரி ஆயிடுச்சு. அந்த சஹாபிட்ட கேட்கிறாங்க, இப்படி ஒரு முரட்டுத்தனமா நடக்கிறீங்களா? எனக்கு அந்த வழி தெரியல. ரசூலுடைய சுன்னத்தை தலையில இருந்து ஆரம்பிக்க நினைக்கிறேன்,
தலையிலிருந்து தலை முடியிலிருந்து எடுக்க நான் ஆசைப்படுகின்றேன். அது எனக்கு தடையாக இருந்த காரணத்தினால் நான் பழுக்க காய்ச்சுகிற பொழுது எனக்கு அந்த நடுவாங்க எடுத்த சுண்ணத்தான் தெரிஞ்சே தவிர ரசூலுடைய அந்த முடியினுடைய வேதனை எனக்கு தெரியல, அந்த சதையினுடைய வேதனை எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார்கள் அந்த சஹாபி. அந்த அளவுக்கு ஒவ்வொரு சுன்னத்தையும் சஹாபிகள் பின்பற்றி நடந்து கொண்டிருந்தார்கள். இப்ப அந்த அம்மா சொல்றாங்க, விஷயத்துக்கு வருவோம். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய முகத்தை திருப்பி திறந்து பார்த்து விட்டு அந்த அம்மா சொன்னாங்க, சகோதரனே, இந்த ஊர் மக்கள்லாம் சொல்றாங்களாம், என் காயில விடுது, இந்த ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க நீங்க மிகப்பெரிய தியாகத்தை செய்து விட்டீர்கள், நீங்க மிகப்பெரிய தியாகத்தை செய்து விட்டீர்கள் என்று ஹம்ஸா இந்த ஊர் மக்கள்லாம் சொல்லுகிறார்கள், உங்கள் தோழர்கள்லாம் சொல்லுகிறார்கள். நான் சொல்றேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தை பின்பற்றுவதில் நீங்கள் அடியெடுத்து வைப்பதில் இது முதல் படிதான். நீங்க பெருமை கொள்ளாதே ஹம்ஸா, நான் சொல்லுகிறேன், உனக்கு நான் சொல்லுகிறேன், நீ பெருமைப்பட்டுக் கொள்ளாதே. அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பின்பற்றுவதில் நீ முதல் படிதான் எடுத்து வைத்திருக்கிறார், தவிர நீ பெருமை கொள்ளாதே என்று ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சகோதரி சொல்கிறார் என்று சொன்னா, அருமையான நம்மை நாம் நினைச்சு பார்ப்போம், இன்னைக்கு எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம். ரசூலுடைய எத்தனை சுன்னத்துகளை புறந்தள்ளி நடந்து கொண்டு இருக்கிறோம். நினைத்து பாருங்கள், இத்தனை சுன்னத்துகளை புறந்தள்ளி விட்டு நான் ரசூல் மேல பிரியமா இருக்குன்னு சொன்னா அது எப்ப ஏமாத்தும்? ரசூலை ஏமாத்துற வேலை. ரசூல் மேல நாம் பிரியமா இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய சுன்னத்துகள் எல்லாம், அவர் நடைமுறையெல்லாம், அவர் கட்டளைகளும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். இதுதான் இன்றைய ஜும்மா நமக்கு சொல்லித் தருகின்ற மேலான பாடம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ரசூலுடைய சுன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவோம், லேசான முறையில் சுவனத்தை பெறுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.